வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய வெளி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆடியோ புக்கில் 12th தமிழ் 12ஆம் வகுப்பு பழைய புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியை பார்க்கலாம். 12th தமிழில் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியை பார்க்கலாம். இறைவாழ்த்து. கம்பர் எழுதின ஒரு இறைவாழ்த்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு. கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர். கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர். அவர் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். கம்பரை திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பார் ஆதரித்து வந்தார். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பார் ஆதரித்து வந்தார். கவி சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கம்பர். கவி சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கம்பர். கல்வியில் பெரியவன் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தமென்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் என்னும் தொடர்கள் அவர் தம் பெருமையை விளக்குகின்றன. கல்வியில் பெரியவன் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தமென்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் என்னும் தொடர்கள் அவர்தம் பெருமையை விளக்குகின்றன. சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி முதலியன கம்பர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும். சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி முதலியன கம்பர் இயற்றிய வேறு நூல்களாகும். புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார் முதலியோர் கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் பெருமக்கள் ஆவர். பாடல் பார்க்கலாம். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். பலவென்றுரைக்கிற் பலவேயாம். பலவென் உரைக்கிற் பலவேயாம். அன்றே எண்ணின் அன்றேயாம். ஆமே எண்ணின் ஆமேயாம். இன்றே எண்ணின் இன்றேயாம். உளதென்றுரைக்கின் உளதேயாம். நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. கம்பர். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். பலவென்றுரைக்கிற் பலவேயாம். அன்றே எண்ணின் அன்றேயாம். ஆமே எண்ணின் ஆமேயாம். இன்றே எண்ணின் இன்றேயாம். உளதென்றுரைக்கின் உளதேயாம். நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மாம். இப்பாடல் கம்பராமாயணம் யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது. கம்பராமாயணம் யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது. வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கவிப்பேரரசர் கம்பர் இயற்றியது. வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கவிப்பேரரசர் கம்பர் இயற்றியது கம்பராமாயணம் ஆகும். கம்பரால் இயற்றப்பட்டதால் கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. ஆயினும் தம் நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் இராமாவதாரம் என்பதாகும். ஆயினும் தம் நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் இராமாவதாரம் என்பதாகும். அடுத்ததாக அறிஞ்சொற் பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை அதற்கான பொருள் பார்க்கலாம். ஒன்றே எண்ணின். இதன் பொருள் ஒன்றே என்று கூறின். அன்றே எண்ணின். பொருள் அன்று என்று கூறின். ஒன்றே எண்ணின் ஒன்றே என்று கூறின். அன்றே எண்ணின். இதன் பொருள் அன்று என்று கூறின். நம்பி என்பதன் பொருள் இறைவன். நம்பி இறைவன். குடிவாழ்க்கை தங்கி வாழும் வாழ்க்கை. நன்று இதன் பொருள் வியப்பிற்கு உரியது. நன்று என்பதன் பொருள் வியப்பிற்கு உரியது. இந்த பாடலோட பாவகை அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அடுத்ததாக மொழிவாழ்த்து கொடுத்துருக்காங்க. வரதநஞ்சய பிள்ளை அவர் எழுதின மொழிவாழ்த்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் தாரமங்கலம் திரு வரதநஞ்சய பிள்ளை. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர்
தாரமங்கலம் திரு ஆ. வரதனஞ்சய பிள்ளை ஆவார். இவர் 1/9/1877 1/9/1877 அப்பாசாமி பிள்ளை வரதாயி என்பவருக்கு மகனாக தோன்றினார். தெலுங்கையும் வடமொழியையும் நன்கு அறிந்தவர். விரைந்து கவி பாடுவதில் வல்லவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியர் என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியர் என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர். கற்றோரால் புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டார். கற்றோரால் புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசளிக்க பெற்றார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசளிக்க பெற்றார். தமிழவேல் உமா மகேஸ்வரனார் இவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் தமிழரசி குறவஞ்சியை இயற்றினார். தமிழவேல் உமா மகேஸ்வரனார் இவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் தமிழரசி குறவஞ்சியை இயற்றினார். அந்நூலை கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் வெள்ளி விழாவின் பொழுது ஞானியாரடிகள் தலைமையில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் வெள்ளி விழாவின் பொழுது ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினார். 11/7/1956 அன்று புகழுடம்பு எய்தினார். 11/7/1956 அன்று புகழுடம்பு எய்தினார். பாடல் பார்க்கலாம். மொழி வாழ்த்து. நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடிசைத்த மொழி எந்தம் எண்ணத்தை கூறற்கு நானென்று முன்வந்திருந்த திருந்து மொழி வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்தும் மொழி அதனால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய என்று அடி வாழ்த்துவமே. நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடிசைத்த மொழி எந்தம் எண்ணத்தை கூறற்கு நானென்று முன்வந்திருந்த திருந்து மொழி வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்தும் மொழி அதனால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய என்றடி வாழ்த்துவமே. அடுத்ததா நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நூல் குறிப்பு. இம்மொழி வாழ்த்து பாடல் தோரமங்கலம் திரு ஆ. வரதனஞ்சய பிள்ளை இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பெற்றதாகும். குறவஞ்சி என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும். 96 வகை பிரபந்தங்களுள் ஒன்றாகும். தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் சுவாமிமலையில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஆவார். தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் சுவாமிமலையில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஆவார். உலாவரும் அவரை கண்டு மையில் கொள்பவள் தமிழரசி என்னும் தலைவியாவாள். தமிழ் அன்னையையே பாட்டுடை தலைவியாக்கி குறவஞ்சி படைத்துள்ளார். தமிழரசி தம் தோழியருடன் பந்து முதலியன விளையாடி மகிழ்ந்திருக்கும் வேளையில் முருகப்பெருமான் உலா வருகிறார். அவரை கண்டு மையல் கொண்ட தமிழரசி திருமணத்திற்கு அவர் இசைவினை பெற்று வர தூது அனுப்பிவிட்டு வந்திருக்கின்றாள். அப்பொழுது வீதியில் குறிகூறி வரும் குறவஞ்சி ஒருத்தி தமிழரசியை கண்டு அவள் காதல் கைகூடுமென்று குறிகூறுகின்றாள். இவ்வாறு அமைந்துள்ளது தமிழரசி குறவஞ்சி. அடுத்ததா அறிஞ்சொற் பொருள் கொடுத்துருக்காங்க. நன்னும் என்பதன் பொருள் கிட்டிய. நன்னும் கிட்டிய அல்லது வாய்த்த. நாவை அசைத்த என்பதன் பொருள் முதன் முதலாக பேசச் செய்த. கண்ணை திறந்து என்பதன் பொருள் அறிவு கண்ணை திறந்து. அடுத்ததா உலகம் என்பதன் பொருள் உலக நடப்புகளை. உலக நடப்புகளை அப்படிங்கிறது உலகம் என்பதன் பொருள். இசைத்த என்பதன் பொருள் பொருந்தச் செய்த. இசைத்த பொருந்தச் செய்த. கூறற்கு என்பதன் பொருள் கூறுவதற்கு. கூறற்கு என்பதன் பொருள் கூறுவதற்கு. திருந்துமொழி என்பதன் பொருள் செம்மொழி. திருந்துமொழி செம்மொழி. வண்ணம் என்பதன் பொருள் ஓசை அல்லது சந்தம். வண்ணம் என்பதன் பொருள் ஓசை அல்லது சந்தம்.
பிறமொழி என்பதன் பொருள் வேற்றுமொழி. பிறமொழி வேற்றுமொழி. வன்மை என்பதன் பொருள் வளமை. வன்மை என்பதன் பொருள் வளமை. பாவகை. இப்பாடல் நாட்டுப்புற சிந்து வகையை சார்ந்தது. நாட்டுப்புற சிந்து வகையை சார்ந்தது. அடுத்ததா நாட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதிய நாட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 19/10/1888 அன்று வெங்கட்ராமன் என்பார்க்கும் அம்மணி அம்மாளுக்கும் 8வது மகனாக தோன்றினார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 19/10/1888 அன்று வெங்கட்ராமன் என்பார்க்கும் அம்மணி அம்மாளுக்கும் 8வது மகனாக தோன்றினார். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். அவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்துள்ளார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்துள்ளார். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு கவிஞர் இயற்றிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் பாடல் விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவராலும் உணர்ச்சியுடன் பாடப்பெற்ற புகழ்மிக்க பாடலாகும். கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. நடுவண் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. நடுவண் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. கவிஞர் அவர்கள் 24/8/1972 இவ்வுலக வாழ்க்கை நீர்த்தார். 24/8/1972 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அடுத்து பாடல் பார்க்கலாம். இந்திய நாடிது என்னுடை நாடே என்று தினந்தினம் நீ அதை பாடு. சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள தூங்கிக் கிடந்தது போனது மாள. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடை நாடென்ற எண்ணத்தை கூடு. இந்திய நாடிது என்னுடை நாடே என்று தினந்தினம் நீ அதை பாடு. சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள தூங்கிக் கிடந்தது போனது மாள. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடை நாடென்ற எண்ணத்தை கூடு. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நூல் குறிப்பு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. அந்நூலுள் தெய்வத் திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் என்னும் தலைப்புகளில் கவிஞரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. அந்நூலுள் தெய்வத் திருமலர், தமிழ் தேன்மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் என்னும் தலைப்புகளில் கவிஞரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு. கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் தேசிய மலரில் இடம்பெற்றுள்ளன. அப்பாடல்களுள் ஒன்றே நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடல் ஆகும். அடுத்ததா அறிஞ்சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. தினம் தினம் என்பதன் பொருள் நாள்தோறும். சொந்தம் இல்லாதவர், இந்த நாட்டிற்கு உரிமை இல்லாதவர். சொந்தம் இல்லாதவர், இந்நாட்டிற்கு உரிமை இல்லாதவர்.
வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர். தூங்கி கிடந்தது என்பதன் பொருள் விழிப்புணர்ச்சி அற்று இருந்தது. தூங்கி கிடந்தது, விழிப்புணர்ச்சி அற்று இருந்தது. மாள சாக அல்லது இல்லாது போக. வாடின பொருள் தளர்ந்த. வாடின என்பதன் பொருள் தளர்ந்த, சோர்வுற்ற. ஓடின என்பதன் பொருள் மறைந்தன. எண்ணத்தை கூடு என்பதன் பொருள் எண்ணத்தை கொள். அடுத்ததா இதனுடைய பாவகை கொடுத்துருக்காங்க. பாவகை எண் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். அடுத்ததான் இந்த 3 வாழ்த்து பாடல்களோட அதில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறை வாழ்த்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. வாழ்க்கை இதோட இலக்கண குறிப்பு தொழில் பெயர். அம்மா என்பது இது வியப்பிடை சொல். அடுத்ததாக மொழி வாழ்த்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. அசைத்த இசைத்த பெயரெச்சங்கள். அசைத்த இசைத்த இதனுடைய இலக்கண குறிப்பு பெயரெச்சங்கள். உலகம் இதனுடைய இலக்கண குறிப்பு இடவாகு பெயர். திருந்து மொழி இது வினைத்தொகையில் வரும். வாழிய வாழிய என்பது வியங்கோல் வினைமுற்று. வாழிய வாழிய அடுக்குத்தொடர். அடிவாழ்த்துவம் அடிவாழ்த்துவம் 2ஆம் வேற்றுமை தொகை. வாழ்த்துவம் அப்படிங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்தது நாட்டு வாழ்த்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. தினம் தினம் அடுக்குத்தொடர். வந்தவர் போனவர் வினையாளனையும் பெயர்கள். இல்லாதவர் எதிர்மறை வினையாளனையும் பெயர். யாரையும் முற்றும்மை. தினம் தினம் அடுக்குத்தொடர். வந்தவர் போனவர் வினையாளனையும் பெயர்கள். இல்லாதவர் எதிர்மறை வினையாளனையும் பெயர். யாரையும் என்பது முற்றும்மை. அவ்வளோதான். வாழ்த்து இறை வாழ்த்து முடிஞ்சது. வாழ்த்து பகுதி முடிஞ்சது 12th தமிழ் புக்கில். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.